வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் புஷ்பா படத்தோட ஆக்சுவல் சீக்வல். புஷ்பாவோட பார்ட் 1ல எப்படி ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா இருந்து ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டுக்கே தலைவரா மாறுறாரு அப்படின்ற மாதிரியான அந்த எவல்யூஷனை சொல்லக்கூடிய ஒரு பாட்டா இருந்துச்சு. இப்போ அந்த தலைவரா மாறினதுக்கு அப்புறமேட்டு எப்படி ரூல் பண்றாரு அப்படின்றதான் வந்து இந்த பார்ட் 2ல சொல்லியிருப்பாங்க. புஷ்பாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட அம்மா மற்றும் மனைவியோட ஒரு செழிப்பான லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னதான் செழிப்பான ஒரு லைஃபா இருந்தாலும் அவருக்கான அந்த ஃபேமிலி ஐடென்டிட்டி அப்படின்றது இன்னுமே அவருக்கு கிடைக்காம இருக்கு. அதே நேரத்துல ஃபஹத் ஃபாசிலும் பயங்கர பகையோடயே வந்து அண்டர் கிரவுண்ட்ல மறைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில புஷ்பாவோட மனைவி புஷ்பா கிட்ட ஒரு ஆசையா ஒரு விஷயம் கேட்கறாங்க. அதாவது நம்ம சிஎம் கூட நீ கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கோ, அதை என்கிட்ட வந்து கொடு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவரும் சிஎம் பார்க்க போறாரு. அங்க இவருக்கு நல்ல மரியாதை அப்படின்றதெல்லாம் இருக்கதான் செய்யுது. பட் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது கடத்தல்காரன் கூட எல்லாம் போட்டோ எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிஎம் சொல்லிடுறாரு. நீ என்ன என் கூட போட்டோ எடுக்கிறது, நான் சிஎம்ஏ மாத்துறேன் அப்படின்ற மாதிரி புஷ்பா கிளம்புறாரு. இதுக்கு பெரிய லெவல்ல பணம் தேவைப்படும். அதுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய கடத்தல் சம்பவத்தை பிளான் பண்றாரு. அந்த கடத்தல் சம்பவம் எப்படி போகுது, அதை ஃபஹத் ஃபாசில் எப்படி தடுக்கிறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தென் சிஎம் மாத்தினாரா, அண்ட் பார்ட் 3க்கான லீட் எப்படி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஈகோ கிளாஷை படமாக்குன விதம். பொதுவா ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்னாலே ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான அந்த ஈகோவையும் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. இதுல வந்து அல்டிமேட்டா பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபஹத் ஃபாசிலும் சரி, நம்ம அல்லு அர்ஜுனும் சரி, ஸ்கிரீன்ல தரமா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதனாலே அந்த ஈகோ கிளாஷ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதே நேரத்துல அந்த போலீஸ் கிட்ட இருந்து எப்படி வந்து அந்த செம்மரத்தை வந்து கடத்துறாங்க அப்படின்ற அந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாஸ்டர் பிளானா இருக்கட்டும், அதுக்கு இவங்க பண்ணக்கூடிய கவுண்டரா இருக்கட்டும், அது எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனாலே இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படின்றதுமே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா அந்த சிஜி போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல நம்ம வந்து மாஸ் மசாலா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து வருவோம். அதுல அந்த மாஸ் அப்படின்றதுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் திகட்டவே அதிகமாவே கொடுத்திருந்தாங்க. அண்ட் அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுலாம் பட்டை கிளப்பியிருக்காரு. இதுல வந்து அந்த அம்மன் வேஷம் கட்டி ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் போர்ஷன் இருக்கு, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா என்ன ஒரு பெரிய டிராபேக் இந்த படத்துக்கு அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லா இவங்க ஆட் பண்ண அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான். அதாவது இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க ஜப்பான்ல நடக்கிற மாதிரி. அந்த போர்ஷனுக்கும் இந்த கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. இருந்தாலும் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு மாஸ் இன்ட்ரோ வேணும் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆட் பண்ண ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த அம்மன் வேஷம் கட்டுறது அப்படின்றது மாசா இருந்தாலும் அதே மாசம் வந்து தேவையில்லாம எக்ஸ்டெண்ட் பண்றது, அதை வச்சு இன்னொரு சாங்கு, இன்னொரு ஃபைட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனா இந்த ஒரு பர்டிகுலர் ரோல்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அந்த லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப லோக்கலா காட்டணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் யதார்த்தமாவது காட்டியிருக்கலாம், பட் கொஞ்சம் கலீஜா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டியூரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் போகுது. ஆனா டு பி ஆனஸ்ட் பெருசா எனக்கு போரிங் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரல. பட் ஸ்டில் இன்னுமே வந்து சாலிடா நிறைய இடங்கள் ட்ரிம் பண்றதுக்கான ஸ்கோப் அப்படின்றதும் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பார்ட் 3க்கான லீட் நல்லாவே கொடுத்து முடிச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் 2 என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரொமான்ஸ் காட்சிகள் அப்படின்றதுலாம் கொஞ்சம் வந்து மைல்டா அடல்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.